அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் பிடிக்கருணை கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு நம்ம அப்படியே போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கருணைக்கிழங்கை நான் குக்கரில் முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கருணைக்கிழங்கு நல்லா வேகணும், மசியணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் நான் புளியை ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறத மசிச்சு வச்சுக்கலாம். ஒன்றும் பாதியும் இல்லாமல் நல்லாவே மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கருணைக்கிழங்கு இன்னும் சில கிழங்குகளுக்கு நாக்கு அரிக்கிற தன்மை இருக்கும். அதாவது சாப்பிடும்போது நாக்கு கொஞ்சம் அரிக்கும். அந்த மாதிரி கிழங்குகளுக்கு வாங்கி வச்சு கொஞ்சம் நாள் கழித்து செஞ்சோம் அப்படின்னா அந்த ஊறல் தன்மை இருக்காது. இப்போ அடுத்ததான் நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிடி கருணைக்கிழங்கு மசியலுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். அதோட ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கிறேன். இதில் பொடுசாக கட் பண்ண பூண்டு, ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எவ்வளோ வேணும்னாலும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி வந்து நல்லா சாஃப்டாகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நாக்கு அரிக்கிற தன்மை இல்லாததுக்கு நல்லா புளி, நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுன்னா கூட அந்த அரிக்கிற தன்மை இருக்காது. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிட்டு இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கிழங்க சேர்த்துருக்கலாம். அது கூட நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளியில் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கணும். அப்போ தான் அந்த நமைச்சல் தன்மை இருக்காது. இப்போ நம்ம இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு புளிப்பு உரப்புமா நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. இது மசியல் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இதை நம்ம கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருக்கவும் இது கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லா தாராளமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். கடைசியாக நல்லா சுருண்டு வந்ததும் இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் நீங்கள் முதலையே தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இறக்க போகும்போது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இறக்கிக்கிறேன். சுவையான பிடிக்கருணை கிழங்கு மசியல் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.